செல்லமணி சாரோட அசோசியேட் டேரக்டர் வந்து நல்ல பழக்கம், எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மீட் பண்ணதும் அவர் வந்து ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேக்கப் பற்றிலாம் பேசி, மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன். அது பல்லெல்லாம் நானே பண்ணி இது பண்ணது. கண்ணு கீழே இந்த சுருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே பண்ணது. அன்னைக்கு ஸ்பிரிட் கம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு ஒட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கின்லாம் கிராக் விட்டுட்டு ஒரு மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சது. இந்த கண்ணில் இருந்தெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டரை காமிச்சது வந்து டாக்டர் திட்டோடு திட்டு, என்னையா பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் நடிகர்ன்றீங்க, அந்த மாதிரி கண்ணை வச்சு விளையாடுறீங்களா, வேற வழி கிடையாது, கண்டினியூட்டி ஆச்சு அப்படின்ட்டு வேற ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு மருந்து போட்டு காலையில் சேம் மேக்கப் போட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட 6 மாசம் பண்ண படம். அது ஒரு ஸ்ட்ரீட்ல பண்ணோம். அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல டாய்லெட்லாம் கிடையாது. ரோஜா, சுவலட்சுமி, கேஆர் விஜயம்மா இவங்க வந்து சில வீட்டுல வந்து உட்கார வச்சிருவாங்க. வாங்கம்மா இங்க உட்காருங்கம்மா அப்படின்ட்டு எல்லாரும் உட்கார டீ எல்லாம் காப்பி கொடுப்பாங்க. என்ன வந்து எந்த வீட்லயும் ஏற்ற மாட்டாங்க. ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கையை உடச்சிட்டு தூக்கி வீசுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஆளுக்கு ஒரிஜினலாக கை கிடையாது, முட்டு கீழே கை கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கை ஃபிட் பண்ணிட்டு அந்த ஃபைட் ஸ்டெப்ல வந்து இந்த உடச்சிட்டு தூக்கி இருக்கிற மாதிரி இருந்தது. இதை பார்த்துட்டு இருந்த பசங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லா ஜுரம் வந்து ஸ்கூலுக்குலாம் போகாம பெரிய கம்ப்ளைண்ட், இங்க ஷூட் பண்ண முடியாது, இங்க அவரை கூட்டு போகாம கிளம்புங்க அப்படின்ட்டு. லொகேஷன்லேயே பெரிய பிரச்சனை அந்த கேரக்டர்.